வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் போட்டிருக்கிற சக்கரம் வந்து பார்த்திங்கனாக்கா சூனியங்களை அதாவது சூனியம் செய்திருக்காங்க. அது எளிய முறையில் எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. சிம்பிளான வழியில் தான் போட்டிருக்க பாருங்கள் சக்கரத்தை. ஆனால் 4 பொம்மை கண்டிப்பாக போட்டே ஆகணும். புரியுதுங்களா? 4 பொம்மை போடணும். இந்த சக்கரத்தை போடுங்க. சரி, நம்ம சேனலில் பார்க்குறீங்க. நீங்கள் கேட்ட உடனே எனக்கு டைம் கிடைக்கும்போது பட்டுன்னு நான் போட்டு கொடுத்துட்றேன். அதை சிங்கப்பூர்லேருந்து 2 பேரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா சிங்கப்பூர்லேருந்து 2 பேர், எந்த ஊரில் ஒரு 5-6 10 பேர் கேட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கள. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 பேர் கேட்டிருந்தாங்க. சரி, சிம்பிளான வழியில் கேட்டிருக்காங்கன்றதுக்காக இன்றைக்கி வேலைங்க அதிகமாக இருந்ததுனால உடனே போட்டு கொடுத்துருக்குறேன். சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லது. நீங்கள் கேட்குறது இன்னும் நிறைய கேட்டு வச்சுருக்கிறீங்கன்னா பண்ணித்தரேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, நம்ம பதிவுக்கு போகலாம். இந்த சூனியம் பண்ணுறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தரை முடமாக்குறதுக்காகவோ, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ, ஒருத்தரை அவங்க கண்ணு முன்னாடி கேவலப்பட்டு போகிறதுக்காகவோ, இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்களை ஒற்றுமையை குலைக்கிறதுக்காகவோ செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த சூனியத்தை சிம்பிளாக செய்து முடிக்கிறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் கேட்டீங்க. அது சிம்பிளாக செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல 4 பொம்மையை செய்யுங்க. 4 பொம்மைன்றது இது மயான சாம்பலோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா போயிட்டு இது மயான சாம்பலோ வெளியிலே போய்ட்டு எருக்கஞ்செடியோ அது இதுன்னு எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு தகுடு மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க. ஈஸியாக செய்து முடிக்கிறதுக்காக தகுடை வாங்கி, செம்பு தகுடோ உங்களுக்கு பித்தளை தகுடு ஏதோ ஒரு தகுடு வாங்கிட்டு முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இந்த சக்கரத்தை தரையில் வீட்டுக்குள்ளே போட்டு செய்யணும். இதே சக்கரத்தை தகுட்டில் போட்டு நீங்கள் எழுதி தாராளமாக செய்யலாம். அதை இந்த சக்கரத்தை தகுட்டில் போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி வேர் 3 வேர் எடுத்து வச்சிங்கன்னா போதும். புரியுதுங்களா? 3 வேரில் முதல் வேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடு தின்னாம்பாலை அதனுடைய வேர் வேணும். சிறிய நங்கை வேர் வேணும். எட்டி வேர் வேணும். இல்லை எட்டியினுடைய வேர் இருந்தால் நல்லது. 3 வேரை அந்த தாயத்தில் போட்டு இந்த தகுடை போட்டு கொடுத்தீங்கன்னாவே அவங்க உடம்புல இருக்கிற செய்வன பாதிப்பு கண்டிப்பாக விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொம்மையை நம்ம போட்டுட்டோம், இந்த சக்கரத்தையும் போட்டுட்டோம். எளிய முறையில் எப்படி செய்யுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டுக்கு தலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தலைவாசல் ஆண்ட உள்பக்கமாக, வெளிப்பக்கம் இல்லை, உள்பக்கமாக என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா 1.25 அடி ஆழம் பள்ளம் ஒன்றும். உங்கள் வீட்டில் செய்வன பாதிப்பு இருக்குது, பணம் செலவு பண்ண முடியல, காசு எங்களால் கொடுக்க முடியல, நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறோம், கையில் பண காசு இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுறது, சக்கரத்தை போட்டுட்டு 4 மண்ணுன்றது கேட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டாண்டே இருந்த ஈசானிய மூலை, அப்புறம் பார்த்தீங்களா வாழ்வு மூலை, அப்புறம் பார்த்தீங்களா நைருதி மூலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா அக்னி மூலை, இந்த 4 மூலையிலையுமே நீங்கள் இது எடுக்கலாம். மண் எடுத்து அந்த 4 மண்ணோடு சேர்ந்து கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா அரிசி மாவு கலந்துக்குங்க. பச்சை அரிசி மாவு கலந்துக்கலாம். அது கலந்துக்குங்க. இதோடு சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய எல்லோருடைய காலடி மண்ணும் எடுத்துக்குங்க. காலடி மண் எடுத்துட்டிங்களா? இதை வச்சு நீங்கள் பொம்மை செய்துருங்க. பொம்மை செய்கிறதுக்கு முன்னாடி அரச மர பிள்ளையார் இருக்கிறாருன்னு போய் பாருங்கள். அரச மர பிள்ளையார் உங்களுக்கு இருந்தாங்க அதிர்ஷ்டம் தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பிள்ளையாரனுடைய சிலைக்கு கீழே கொஞ்சமாக ஒரு விபூதி அளவுக்கு மண் கிடைச்சோட பரவாயில்ல. இல்லை அரச மரத்துக்கு நார்மலாக எந்த விதமான எதுவும் கோயில் எதுவும் கட்டலை, அங்கே எதுவும் போடலை அப்படின்னீங்கனாக்கா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுலேருந்து நிறைய கூட மண் எடுத்துக்கலாம். இந்த மண்ணையெல்லாம் சேர்த்து தான் அந்த பொம்மையை போடணும். சரிங்களா? உங்கள் காலடி மண்ணையும் அதில் போடணும். எல்லாமே போட்டு ஒன்றா பொம்மை உருவமாக போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் மொத்தம் 7 முட்டை வாங்கிக்கோங்க. 7 முட்டையை வாங்கி 7 முட்டையில் இந்த சக்கரத்தை போட்டுருங்க. இந்த சக்கரத்தை போட்டுட்டு நீங்கள் இந்த தகுட்டில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருடைய பேரையும் எழுதிடுங்க. பேரை எழுதிட்டு மேலே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எழுத்துக்கு மேலே இந்த சக்கரத்துக்கு மேலே சொல்லி காட்டுறேன் நான். அதை இந்த சக்கரத்தை அதில் எழுதிடுறீங்க. எழுதிட்டு நீங்கள் அந்த பொம்மையில் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, வீட்டில் எந்த மூலையில் வெளியில் நீங்கள் மண் எடுத்தீங்களோ அதே மூலையை நீங்கள் உள்பக்கமாக வீட்டுக்குள்ளே அந்தந்த மூலையில் வீட்டுக்குள்ளே வைக்கணும். அதை வச்சுட்டிங்களா? வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா உங்களுடைய இந்த முட்டையை வச்சு உங்கள் தலையை சுற்றி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தாயத்தில் கேட்டிங்களானாக்கா
சிறிய நங்கை ஒன்று, அதுக்கப்புறம் எட்டி வேர் ஒன்று, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆடு தின்னாம்பாலை இருக்குது இல்லையா, இந்த 3 வேர் எடுத்துக்க. எடுத்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களானாக்கா அந்த தாயத்தில் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த தகடு இந்த சக்கரத்தை தகட்டில் எழுதி நீங்கள் போட்டுக்குங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா அந்த மண்ணை 1.25 அடி எடுக்கிறீங்க இல்லையா மண்ணை, வீட்டு தலைவாசலுக்கு உள்பக்கம் எடுக்கணும், வெளிப்பக்கம் எடுக்கக்கூடாது. சரி, வெளிப்பக்கம் எடுக்கிறீங்களா, வெளியில் போட்டிருப்பாங்க, டவுட்டாக இருக்குதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சூனியம் செய்கிறது பார்த்தீங்களா, செய்வினை செய்கிறதுன்றது செய்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வர்றது 25% 30% நம்பலாம். மற்றபடியெல்லாம் வெளியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒன்றும் வேணாம், ஒரு வீட்டுக்கு எதையுமே செய்யலைன்னா கூட சரி, மயான சாம்பல், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா முச்சேந்தி மண், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா ஈடுகாட்டில் இருக்கிற மண், இந்த 3 மண்ணையும் ஒன்றா சேர்த்து வெண்கடுகு கூட சேர்த்துக்குவாங்க. வெண்கடுகை கூட சேர்த்துட்டு அதோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கரு ஊமத்தும் அதையும் சேர்த்துக்குவாங்க. அதையும் சேர்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, பன்னியோட ரத்தத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா உணர்த்திடுவாங்க. அதை உணர்த்திட்டு அந்த வாசலில் போட்டாங்கன்னாக்கா சரியாக போச்சு. குடும்பமாகவே இருக்காது, அது வீடாகவே இருக்காது. அப்படி ஒரு வேலையும் இருக்குது அதில். சரி, அந்த வேலையும் இருக்குது, சிம்பிளாக செய்கிற வேலையும் தான் அதில். அப்படி செய்து இருக்கிற அந்த வேலைக்கு பார்த்தீங்களா, வாசலுக்கு வெளியே போட்டிருப்பாங்க, தலைவாசலுக்கு வெளியே கூட போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுங்களா? அங்கேயும் எடுத்துக்கலாம். ஒரு 1.25 அடி பள்ளத்தை நோண்டி அந்த மண் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ஊரில் குளம், ஏரி, ஆறு, ஒரு காணாறு, ஒரு கால்வாய் இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி போகிற மாதிரி ஒரு கால்வாய் இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி எப்போயா போயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த கால்வாயை தாண்டி கொட்டிடுங்க. ஒரு ஏரியை தாண்டிங்களா இன்னும் நல்லது, ஒரு ஆறு தாண்டிங்களா இன்னும் நல்லது, ஒரு காணாரை சிற்றாராக இருந்தாலும் பரவாயில்ல தாண்டிங்களா நல்லது. அந்த ஆற்று தாண்டி அந்த மண்ணை கொட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய மண்ணை வாரிக்கிட்டு வாங்க. அந்த மண்ணை வாரிக்கிட்டு இங்கேருந்து இந்த பிள்ளையார் சிலைகளை தான் செஞ்சுங்க பாருங்கள், அந்த பிள்ளையாரினுடைய கோயிலினுடைய மண்ணை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரினுடைய மண் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அரச மரத்து மண் தேவையில்லை. சப்போஸ் வெளியில் இருக்கிற பிள்ளையாருடைய மண் எடுத்திங்கன்னா அரச மரத்தினுடைய மண் கண்டிப்பாக தேவை, ஆல மரத்தினுடைய மண் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த 2 மண்ணையும் வாரிட்டு என்ன பண்ணுங்க, எந்த இடத்துல கொட்டி நிரப்பிங்க பாருங்கள், அந்த பழத்தை நோடி எடுத்துன்னு போயிட்டீங்க பாருங்கள், அந்த இடத்துல கொட்டி நிரப்பிடுங்க. நிரப்புறதுக்கு முன்னாடி இந்த தகட்டை எழுதி இந்த தகட்டில் இருந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதுக்குள்ள 3 தகடு வைக்கணும். அதாவது இந்த பக்கம் ஒரு தகடு வைக்கணும், வெளி பக்கம் ஒரு தகடு வைக்கணும், மேலே அஸ்தபந்தம் மாதிரி ஒரு தகட்டை போட்டு கட்டிடணும். இந்த 3 தகட்டை போட்டு கட்டிடுங்க. கட்டி முடிச்சிட்டிங்களா? இதை கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டை எலுமிச்சை மேலே 4 எலுமிச்சை மேலே தான் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவோட வாங்கிக்கலாம். ஆனால் 7 முட்டை கண்டிப்பாக தேவைப்படும். 7 முட்டை எதுக்காகன்னு கேட்டிங்களானாக்கா 4 மூலையில் 4 முட்டையை இதே சக்கரத்தை போட்டு அந்த மூலைங்களில் சுற்றி எடுத்துக்குங்க. சுற்றி எடுத்துக்கின்னு மீதி இருக்கிற 3 முட்டையை அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருமே சுற்றி எடுத்துக்குங்க. தலையை சுற்றி இறக்கி கீழே எடுத்துங்க. எடுத்துட்டிங்களா? அதுக்கப்புறம் 4 எலுமிச்சமாக இருக்குது, 4 மூலையிலையும் உங்கள் தலையை சுற்றி அங்கே பலி கொடுங்க. பலி கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இதை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா 4மே எந்த பக்கத்தில் செஞ்சாலும் சரி 4மே செய்கிறது இருந்தாக்கா உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு தூரம் போகலாம், இல்லாட்டி 1 கிலோமீட்டர் கிட்ட வரலாம். எங்கே இருந்தாலுமே போய் செய்யலாம். இந்த மயானத்துலாம் செய்யணும், எதான் செய்யணும் கிடையாது. ஏன்னாக்கா இந்த வாசப்பிடிக்கு வெளியில் இருக்கிற மண்ணையும் உள்ளே இருக்கிற மண்ணையும் கொண்டு போய் நீங்கள் இது தாண்டி கொட்டிட்டு வந்துட்டீங்க. அது கொட்டிட்டு வந்ததுலேயே உங்களுக்கு அப்போ பாதி நிவாரணம் கிடச்சிடும் உங்களுக்கு. அதனால் இதை எடுத்துன்னு போயிட்டு 4 பக்கம் தான் புதைக்கணும், இல்லை 4 பக்கம் எரிக்கணும், இல்லை 4 பக்கம் அது உடைக்கணும். இது எதனா செய்யுங்க. எரிக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எரிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது தான். எரிச்சிட்ட உடனே நீங்கள் அங்கேயே ஒரு வாட்டர் பேக்கெட்டில் தண்ணி வச்சுருந்து கூட நீங்கள் அங்கேயே கூட கழுவிக்கிட்டு வாங்க. இல்லைனா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வேலையை செய்யுங்க. இந்த வேலையை செய்து கொடுத்துட்டு இவங்களுக்கு நம்ம இதே சக்கரத்தில் தாயத்தை போட்டு நான் சொன்ன மாதிரி சிறிய நங்கை, அதுக்கப்புறம் ஆடு தின்னாம்பாலை, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டி, இதனுடைய வேர்களை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு தாயத்தை போட்டு கழுத்தில் போட்டு விட்டுருங்க. இந்த வீட்டில் இருக்கிற மண்ணை எடுத்து வரணும். சரி, இந்த சக்கரத்தை போட்டு க்ளீன் பண்ணணும். அந்த முட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு வந்துடுறீங்க. அந்த பொம்மை 4 போட்டுருக்குறீங்க. அவங்க தலைமுடியை எடுத்து அந்த பொம்மையில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதில் குத்தி விடுங்க. அவங்களுடைய பழைய துணியோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய உடம்புல இருக்கிற அழுக்கை எடுத்து கூட இது மேலே போட்டுக்கிட்டீங்க. அதை இது மேலே போட்டு முடிச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் எரிச்சிட்டு வரதுட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். கூட கற்பூரமாக வாங்கிக்கோங்க. வெள்ளை கற்பூரமாக ஒரு 4 பேக்கெட் 5 பேக்கெட் வாங்கி நீங்கள் செய்து தாராளமாக இது கொடுக்கலாம். இது செய்து கொடுங்க. சிம்பிளான விஷயத்தை தான் போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த சக்கரம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், சென்டரில் ஒன்றும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் சூளம்தான். இது மொத்தமே சூளம் தான். புரியுதுங்களா? எதுவுமே இல்லை. இந்த சக்கரத்தை பாருங்கள், இதெல்லாம் ஒன்றுமே போடலை. நான் மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன், குறுக்கால ஒரு கோடு போட்டிருக்கேன், இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன், இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன், சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன். இதில் எல்லாம் சூளம் போட்டிருக்கிறேன். மேலே எழுதியிருக்க எழுத்து கேட்டிங்கனாக்கா சம் சர. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மாறு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நசி கட்டு.
பதிலாக ஜம் பம்முன்னு போட்டிருக்கோம் அந்த எழுத்து. இந்த எழுத்தை பார்த்து கரெக்டாக போட்டு கொடுங்க. இதை போட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் வேப்பெண்ணையை ஏதோ ஒன்று தடவி கூட போடலாம். தாராளமாக கழுத்தில் போட்டுக்கிறதுக்கெல்லாம் போடக்கூடாது, வெளியில் போகிறதுக்கு மட்டும்தான் அதை போடணும். சரிங்களா? இதை போட்டு கொடுங்க, கரெக்டாக பார்த்து செய்து கொடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கட்டும், மற்றவங்களுக்கும் நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி கேட்டிங்களா, செய்து கொடுக்குற ஆளுக்கு செய்து குடிக்கிறீங்களா, செய்து கொடுத்துட்டிங்களா அவங்களுக்கு, அவங்க நல்லா ஆகுறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க பிரச்சனைன்றதை வந்து நீங்கள் இதை செய்து கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி கை கால் முகமெல்லாம் சுத்தமாக அலம்பிக்கிங்க, கழுவிக்கிங்க. அந்த பொம்மைங்களை கொண்டு போய் 4 பக்கமும் செய்து முடிங்க. இது நீங்கள் செய்து கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு உடல் கட்டு மந்திரத்தை கொஞ்சம் போட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சிம்பிளாக செய்கிற நினைக்காதீங்க. 4 பொம்மையை போட்டு பிள்ளையாருடைய மண் எடுக்கிறீங்க, எல்லாம் மண் எடுத்துருக்குறீங்க, பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராத மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? உடல் கட்டு மந்திரத்தை போட்டுன்னு விபூதியை வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டு செய்து முடிச்சு கொடுங்க. இந்த சக்கரத்தை நீங்கள் விபூதி கூட வீட்டில் போடலாம், தாராளமாக போட்டு கொடுங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கட்டும். இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.